கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுமேட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் இவனுமே ரொம்ப ஃபோர்ஸாக கதவை தள்ளிட்டு அப்படி வெளியில போயிடுவான். அப்போவுமேட்டு இவன் யோசிச்சு பார்க்குறான், என்னடா பண்றது, இந்த ஆன்ட்டியுமே தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்கு வாரான். வந்ததுக்கப்புறம் அவளுமே நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அத்தை வந்திருப்பாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வீட்டில் உன்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓகே சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அவங்களுமேட்டு நீ நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ ஹீரோ கிட்ட கேட்குறா, நான் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க போடுறது அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன தேவையோ அதை நீ போடு அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்லிடுறான். ஹீரோயினுமே ஒன்றும் செய்யலை, அப்படி தன்னிட்ட இருக்கிற ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டாங்க. அதே மாதிரி வீட்லேயுமே நிறைய ஆன்ட்டிலாம் வந்திருக்காங்க. நிறையுமே வாரா, அவளை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்கம்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நாங்கள் பார்த்ததே இல்லை, என் பையனுக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டி கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவுமேட்டு எல்லாரும் நம்ம பரிக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வாழ்த்திட்டு அப்படியே அவங்களுமே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராஜு அவங்க முன்னாடி ரொம்ப நல்ல பையன் மாதிரியே நடிப்பான். தென் பரியை ரூமுக்கு போக சொல்லிடுவாங்க. ரூம்லேயுமே பரி உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ராஜுவுமே வந்திருப்பான். ஸோ ராஜு ஃபோன் பேசிகிட்டு இருப்பான் நீதிட்ட. நீதி சொல்லியிருப்பான், நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராஜுவுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ நான் பரியமேட்டு எங்க நேற்று நான் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறான். அதுக்கப்புறம் அவனுமேட்டு சொல்கிறான், எனக்காண்டி நீ ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு, ஏன்னா நேற்று நான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி போய் எனக்கு தூக்கமே இல்லை, தயவு செஞ்சு எனக்காக இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போமேட்டு அவளும் தன்னுடைய காதில் இருக்கிற கம்மலை மட்டும் கழட்டி வச்சுட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அவனை பார்த்த மாதிரிக்கிலே படுத்தாடுறா. அவனுமேட்டு லைட்டாக கண்ணை வச்சு இப்படி எட்டி பார்க்குறான். இவ தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, இவ தூங்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சோனையும் அந்த இடத்துல இருந்துமே அவன் போயிடுறான். டக்குன்னு பார்த்தா ராகேஷ் வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுமே என்னடா பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் அவனை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னவா பார்த்தா கனவு தான். உடனேட்டு அவன் எஞ்சி ராஜு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் தேடுறான், அங்கே போய் தேடுறான், இங்கே போய் தேடுறான். எங்கேயுமே ராஜு இல்லை. அவன் தான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீத்தியை பார்க்க போயிட்டானே. இந்த பக்கம் அப்படி நீத்தியை காமிக்கிறாங்க. நீத்தி கூட இந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸாக இருக்கான். எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு கப்பல்ஸ் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ க்ளோஸாக நம்ம நீத்தி கிட்ட இருக்கிறான். நீத்திக்கு ஒரு நல்ல ட்ரஸ்ட்டை கொடுத்துருக்கான். அப்போ அங்கேயுமேட்டு இவன் நீத்தி கிட்ட என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அவ்வளோ சீக்கிரம் போயிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவளும் கோச்சுக்கிற மாதிரி நிற்பான். ஆனால் அங்கே உள்ள எல்லாருமே நீ அவனை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோனையும் அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருவா. அதே மாதிரி அவள்கிட்ட பெக்கெல்லாம் பண்ணி அவளுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் ரொம்ப க்ளோஸாக இருக்கான். ஆனால் இந்த பக்கம் அவனுடைய பொண்டாட்டி ரொம்பவே பாவம், வீடு ஃபுல்லாக அவனை போட்டு தேடிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஆன்ட்டிக்காரவங்களுக்கும் முழிப்பு அவங்க வெளியில் என்னம்மா நீ நடுராத்திரியில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டான். நீ போய் தூங்கு, எனக்கு ஒரு தடவை நான் தூங்குனதுலேருந்து முழிச்சிட்டேன்னா எனக்கு தூக்கம் வர வராது பரவு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவளுமே சொல்கிறா, இல்லை நான் தூங்கலை அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத நீ கேட்க முடியாதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அது வீட்டில் இன்னொருத்தவங்க வராங்க. அவங்க உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஏன் தூங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறானா. இந்த மாதிரி ராஜு வீட்டை ஃபுல்லாக தேடிட்டான், அவங்கள காணோம் அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் இந்த அக்காட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்த சீன் இங்கே கட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ராஜுவையும் நீத்தியும் காமிக்கிறாங்க. எல்லாருக்கூடையும் பேசிட்டு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருக்கான்ல, அவன் திடீர்னு கொஞ்சம் வெளியில் வந்திருப்பான். இவங்களுமேட்டு உனக்கு இது தாண்டா பிரச்சனை, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி தரேன், அவன் எங்கே சேஃபாக இருக்கானா என்ன இதுன்னு நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை போட்டு ஸ்பீக்கரில் போடுறாங்க. எங்கே ராஜு இருக்க, இன்னும் நீ வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டால், அக்கா நான் இந்த மாதிரி வெளியில் வந்தேன், என்னுடைய கார் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஃப்ரெண்டு கூட வந்திருந்தேன், அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் நிற்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் சொல்லியிருப்பான். உடனேட்டு நம்ம அந்த அக்காவுமே சரி வீட்டுக்கு சேஃபாக வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் பரியுமே ரொம்ப பயப்படுறா. தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படும் போது அவங்களுமே சொல்லிடுறாங்க, சரி அப்போ நீ வேணா நேராக ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவளுமேட்டு நேராக கிளம்புறா. வீட்டில் இருந்து அப்படி கிளம்புறா. அந்த பக்கம் போய் பார்த்தா யாருமே இல்லை. இவளுமேட்டு டாக்ஸியும் இல்லை, அப்படியே நடந்து நடந்து போவா. அடுத்து லிஃப்ட் கேட்குறவங்கள்ட்ட இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி கேட்டு நடந்தே போய் தன்னுடைய ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக போயிடுவா. அங்கே போய் பார்த்தா அவனுமே இருக்க மாட்டான். அப்போ அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க. அவங்கள்ட்டையுமே இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, அவங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி
கேட்கும்போது, அந்த பையனாம்மா நல்லா தான் நின்னு ஃபோன் பேசிட்டு இருந்தான். நல்லாதாம்மா இருந்தான். இப்ப அவன எங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, இந்த ஹோட்டலுக்குள்ள தான் போயிருந்தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் சொல்லிடுறான் வாட்ச்மேன். உடனேட்டு ஹீரோயினுமே வந்து அந்த ஹோட்டலுக்குள்ள தான் போறாங்க. போயிட்டு எப்படியாச்சும் பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லி நானும் எக்ஸைட்மெண்ட்டா பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என்ன, அவங்க 2 பேரும் கேக் வெட்டிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி ஆட்களா இருக்கறனால நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தென்படல. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஹோட்டலுக்குள்ள நின்னுட்டே அந்த அக்காவுடைய ஃபோனை வாங்கிட்டு வந்திருப்பா. அந்த ஃபோன்ல இருந்து ராஜுவுக்கு ஃபோன் பண்ண சொல்ல, அவனுடைய ஃபோன்ல வந்து ஆன்ட்டின்னு சொல்லி தான் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீத்தி கிட்ட, இங்க பாரு நீத்தி, நான் என் ஆன்ட்டி வீட்டில் தான் இருக்கேன். அவங்க ஃபோன் பண்றாங்க. ஸோ நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் போறான். கரெக்டா அவன் போறான். நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே பார்த்துக்கல. அப்புறம் நீதி தான் பார்க்குறா. பாரு என்னடி இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல ராஜு இங்க வந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதான் நானும் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவ ஒரு பக்கம் சொல்ல, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் சொல்ல, அப்படி இவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது நேராக இந்த பக்கம் ராஜு வந்து வீட்டுக்கு வந்திருப்பான் போல. ஸோ அந்த அக்காவுமே சொல்றாங்க, இந்த மாதிரி உன் ஒய்ஃப் வந்து உன்னை தேடி தான்ப்பா வந்தா அப்படின்னு சொல்லவும், அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஆன்ட்டி அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி, நீ வீட்டுக்கு வரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் அந்த வந்துட்டேங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீத்தி வந்து நான் உனக்கு டாக்ஸி பிடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு டாக்ஸி எல்லாம் பிடிச்சி விட்டுடுறா. அவளுமே வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு தான் வந்திருப்பான். அவன் பிடிச்சி கேட்காத கேள்வி கேட்கான், உனக்கு அறிவு இல்லையா, நைட்டு போல யார்ட்டையும் சொல்லிட்டு நீ இங்கேருந்து போக மாட்டியா, நைட்டு போல உனக்கு என்ன வேலை வெளியில அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் உங்களை லவ் பண்றேங்க, ஏன்னா ராகேஷ் வந்து உங்களை அடிச்சுட்டு இழுத்துட்டு போற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, நான் அவ்வளோ மிஸ் பண்ண உங்களை, அதனால தான் உங்களை தேடி வந்தேன், உங்களுக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா ஒரு பக்கம். ஐயோ அம்மா, நீ எதுவுமே நான் உன்னை சொல்லலை, நீ தயவு செஞ்சு போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் படுக்க சொல்லிட்டு இவன் பெசாட்டு உட்காந்துருக்கான். நான் என்னதான் பண்ணுவேன், இவன் என்ன லவ் பண்றான், நான் நீத்தியை தானே லவ் பண்றேன், அதுக்குன்னு இவளை எப்படி என் கூட வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி மறுநாள் ஆகுது. ஹீரோயின் டீமே வந்து அந்த அத்தை இருக்காங்களா, அவங்க வந்து சொல்றாங்க, இங்க பாரு வெளியில வந்து உன்னை உங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அவளுமேட்டு வந்து கிளம்பிட்டு வெளியில வந்து அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மாக்காரவங்களுமே வந்து பாரு எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு எப்படிமா இருக்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்படி ராஜு வந்தோடனே ராஜுவும் பார்த்து நல்லா இருக்கியாப்பா என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பரியுமேட்டு வந்துட்டு பரிக்கு தான் வந்து அவங்க நகை கொடுக்க வந்திருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்து, இது உங்க அப்பா உனக்காக சேர்த்து வச்ச நகைம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஆன்டி காரிக்கு வந்து சரி நம்மளுக்கு லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பரிக்கு கொடுக்காத மரியாதைலாம் கொடுத்துட்டு இருக்காப்ல. அப்படி இந்த பக்கம் ரூமுக்கு வந்திருப்பா பரி. அப்பதான் நீதியிட பேசிட்டு இருப்பா. நீதியுமே சொல்லுவா, உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய ஹஸ்பண்ட கேட்டு அட்ரஸ் அனுப்புறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அவ ஹஸ்பண்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறதுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, அவ அழுதுட்டே வெளியில ஓடி வந்துருவா. அப்போ வந்து பின்னாடி ராஜுவும் ஓடி வந்து அவ கண்ணை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பிளாஷ் கார்டு காமிக்கிறாங்க. இவ வந்து அட்ரஸ் கேட்கறதுக்கு நம்ம ராஜுகிட்ட கேட்டிருப்பான். ஸோ அப்போ அவனுக்கு வந்து ஒரு லோன் அமௌண்ட்ல இருந்து கால் வந்திருக்கும். அங்கேயே செம டென்ஷனா பேசிட்டு இருப்பான். அந்த டென்ஷனை நம்ம பரிட்ட காமிச்சிருவான். அதனால பரி வந்து அழுதுட்டு இருப்பான். இவங்க எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லிடுவா அப்படின்னா, இல்லை எனக்கு என்னுடைய அப்பா ஞாபகம் வந்துச்சு, அதனால அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து நீ கவலைப்படாதம்மா, உனக்கு நாங்களாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லுவாங்க. அப்படி பரியோடைய அம்மா பரிக்கு கொடுத்த நகையை அந்த ஆன்ட்டி வந்து எடுத்துட்டு போறாங்க. எதுவும் ஃபங்க்ஷன் பார்ட்டினா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன், சேஃபா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு போறாங்க. அப்படி நம்ம பரியை வந்து பேங்குக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவளுக்குமே ரோஸ் எடுத்துட்டு வந்து அவ கையில கொடுத்து சமாதானம் பண்றான். இந்த பார்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.